ஆண்டுக்கு முன்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பலமுறை, மகாகவி பாரதி, மகாத்மா காந்தி எல்லாம் 13, 14 வயதிலே கல்யாணம் பண்ணிருவாங்க. அந்த காலத்தில அதான் வழக்கம். அதுக்கப்புறம் தான் அவர் வெளிநாட்டுக்கு காந்தி படிக்க போனார். அவர் லண்டன் போகும்போது இங்கே அவருக்கு குழந்தைகள் இருந்தது. மகாகவி பாரதிக்கும் அதே மாரி தான் இருந்தது. அப்போ போன நூற்றாண்டுல அப்படி இருந்தது. இந்த நூற்றாண்டுல ஒரு கொஞ்சம் இப்போ வர வர லேட் ஆகிக்கிட்டே இருக்கு திருமண வயது. இப்போ ஐடியலா எந்த ஏஜ்ல ஒரு திருமணம் செய்யணும்? ஐடியலா எப்போ குழந்தை பெத்துக்கலாம்? 19 வயதுக்குள்ள பெண்கள் திருமணமே பண்ணக்கூடாது. டீனேஜினர் பண்ணக்கூடாதுன்னு WHO தெளிவா சொல்றாங்க. அப்போ 20லேருந்து பெண்களுக்கு 25 வயதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தை பெத்துக்கிறது தான் ஐடியல். அது கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா 25லேருந்து 30க்குள்ளேயாவது திருமணம் பண்ணி 2 குழந்தைகள முடிச்சிடணும். அதுக்கு மேல போக போக கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும். அபார்ஷன் ஆகுற வாய்ப்பு அதிகம். பிறக்கிற குழந்தைகளுக்கு சில நேரங்கள்ல உடல் ஊனம், மன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால கொஞ்சம் 20லேருந்து 25 தான் ஐடியல் ஏஜ் பெண்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா 30க்குள்ளேயாவது முடிக்கணும். ஆண்கள் வந்து வேலை தேடணும், குடும்பத்தை காப்பாற்றணும். ஸோ ஒரு 27லேருந்து 30க்குள்ளே கல்யாணம் பண்ணுறது ஐடியல். அப்படி தள்ளி போச்சுன்னா ஒரு 35க்குள்ளேயாவது முடிச்சிடணும். ரொம்ப தள்ளி போய் நான் நல்லா ஒரு லெவல் வந்த பிறகு தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சிக்கலை ரொம்ப கொண்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டு இருக்கும். ரொம்ப நாட்கடந்து திருமணம் பண்ணும்போது குழந்தையின்மையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிக்கல்கள் இருக்குது. அதனால் ஒரு ஐடியல் ஏஜில் திருமணம் பண்ணுறது தான் நல்லது. ரொம்ப ஏர்லியாக போன ஜென்ரேஷனில் பண்ணியிருந்தாங்க. குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாமல் 10 வயது 12 வயது குழந்தைகள், பெண் குழந்தைகள் பூப்படைவதற்கு முன்பாகவே கல்யாணம் பண்ணிடணும்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் தவறு. இப்போ ரொம்ப 35, 40ன்னு வயது கடந்து கல்யாணம் பண்ணுறதும் தவறு. ஸோ சரியான வயதில், மருத்துவ ரீதியாக சரியான வயதில் தான் திருமணம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தம்பதி அடுத்த ஜென்ரேஷன் பிறக்கிறதுக்கும் அதான் சரியாக இருக்கும்.